ஸோ வியூவர்ஸ், எங்களோட எல்லா எபிசோடுமே உங்களுக்கு அப் டு டேட் எபிசோட் பை எபிசோட் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஹோம் மூவி மேக்கர்ஸ். கிருஷ்ணனோட சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி ஆயாச்சா? அது கிருஷ்ணனை சந்தோஷமா அனுப்பி வைங்க. இன்னையில இருந்து 10 மாசத்துல உங்க ஜமீனுக்கு ஒரு அழகான வாரிசு உருவாகும். இல்ல நம்பூதிரி, இங்க வேற ஒரு குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன், என்னாச்சு? சாந்தி முகூர்த்தத்துக்கு முன்னாடி கிருஷ்ணனை கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னோம். அவன் வரும்போது ஒருத்தனோட தகராறு. இப்போ தாயத்து, கிருஷ்ணனுடைய தாயத்து காணாம போயிடுச்சு. என்னது? தாயத்து காணாம போயிடுச்சா? ஆமா நம்பூதிரி. ஜமீன்தார் ஐயா, என்ன சொல்றீங்க? என்ன பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? அந்த தாயத்து கிருஷ்ணனோட உயிர் இல்லையா? உயிரை பாதுகாக்கிற மாதிரி தாயத்தை பாதுகாக்க வேண்டாமா? இப்படி சாதாரணமா தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றீங்களே. நம்பூதிரி, இப்ப அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. ஆனது ஆயிடுச்சு. அடுத்து என்ன செய்யணுங்கிறத சொல்லுங்க. நீங்க உடனே இங்க கிளம்பி வாங்க. என்ன செலவானாலும் பரவாயில்ல, கிருஷ்ணனுக்கு இன்னொரு தாயத்தை ரெடி பண்ணி கொடுங்க. இது வெறும் பணம் சம்பந்தப்பட்டது இல்ல. எங்களோட விரதம், தவம், மந்திரம் பலதும் அதுல இருக்கு. தாயத்துங்கிறது வெறும் வெள்ளி குப்பி இல்ல. எங்க மந்திர சக்தியினால செய்யப்படுற கவசம். அத தொலைச்சிட்டீங்களே. என்னங்க, அத கொடுங்க முதல்ல. சாமி, அந்த தாயத்து எவ்வளவு முக்கியம்னு எங்களுக்கு தெரியாதா? நாங்க வேணும்னே தொலைப்போமா? தெரியாம நடந்துருச்சு. இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க. ஏன் நீங்களும் எங்களை பயமுறுத்துறீங்க? நான் உங்களை பயமுறுத்தல. நடந்த காரியம் எனக்கே அச்சமா இருக்கு. அது சக்தி வாய்ந்த தாயத்து. அது பறி போனது தற்செயலா இல்ல கங்காவோட கைங்கரியமானு என்னால யூகிக்க முடியல. இப்ப நாங்க என்ன செய்யறது சாமி? சாந்தி முகூர்த்தத்துக்கு நீங்க குறிச்சு கொடுத்த நேரம் நெருங்குது. நாங்க என்ன பண்றது சொல்லுங்க. சாந்தி முகூர்த்தத்தை பத்தி இப்ப யோசிக்க வேண்டாம். அந்த தாயத்து பறி போனது கங்கம்மாவோட வேலைன்னா, அதோட சாந்தி முகூர்த்தம் வச்சிங்கன்னா அது கிருஷ்ணன் உயிருக்கே ஆபத்தாயிடும். கவனமா கேளுங்க. இன்னைக்கு ஒரு ராத்திரி ஜாக்கிரதையா இருங்க. அப்புறம் கிருஷ்ணன் பூஜை ரூம்ல படுக்க சொல்லுங்க. நாளைக்கு காலையில ஞானங்க வந்துடும். சரிங்க சாமி. சரிங்க சாமி. வாங்க. எங்க இந்தாங்க. சௌமியா, கிருஷ்ண பூஜை ரூம்ல படுத்தா எதுவும் ஆகாதுன்னு நம்பூதிரி சொல்லிருக்காருல்ல. அழாதமா, அழாத, தைரியமா இரு. நாளைக்கு நம்பூதிரி வந்துருவாரு, எல்லாம் சரியாயிடும். அழாதமா. வீட்டுக்கு வெளியே இருக்க பிள்ளைங்களுக்கு வீட்டுல ஒருத்தன் இருப்பானே, அவன் பித்து பிடிச்ச மாதிரி இருப்பானே, எப்பவும் நம்மளையே நினைச்சிட்டு இருப்பானேங்கிற ஒரு எண்ணம் வேண்டாம். தினசரி கூப்பிடலனாலும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது போன் பண்ணி பேசணும்னு ஒரு நினைப்பு வேண்டாம். வீட்டை விட்டு போனா அப்படியே மறந்துடுறது. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுங்கிற கதையாத்தான் இருக்கு. ஆம்பளை பிள்ளைங்க தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா பொம்பளை பிள்ளைங்களும் அப்படித்தான் இருக்கு. இதுல யாரும் விதி விலக்கில்லை. சுவிட்ச் ஆஃப்னே வருது. எத்தனை தடவை தான் ட்ரை பண்றது? டூரா போயிருக்காங்க, ஜாலியா இருந்துட்டு வரட்டும் பொறுமையா இருக்கிறதுக்கு. போயிருக்கிறது எவ்வளவு ஆபத்தான வேலை. பயம் இல்லாம இருக்க முடியுமா நம்மளால? சுஜோயோ. சிவா தம்பிக்கு போன் பண்ணி பார்ப்போம்.
இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்காவது ரிங்கு போதேன். அபி, உங்க அப்பா ஃபோன் பண்றாரு. அப்பா இங்க இருக்கிற டென்ஷன்ல அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. அப்பா கோவப்பட போறாரு, எடுத்து பேசுங்க. ஹலோ அங்கிள், நான் சிவா பேசுறேன். ஏன்பா சிவா, எங்க இருக்கீங்க? ஏன்பா ஒரு ஃபோன் கூட பண்றது இல்லையா? அபிக்கு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னே வருது. ஏன்பா ஒரு வார்த்தை பெத்தவங்க கிட்ட ஃபோன்லயாவது பேசணுங்கிற ஒரு எண்ணம் வேண்டாம்? அது கொஞ்சம் வேலையா இருந்துட்டோம். அபி ஃபோன் வேற மிஸ் ஆயிடுச்சு. இந்த ஒரு நிமிஷம் இருங்க, அபிட்ட கொடுக்குறேன். அப்பா நல்லா இருக்கீங்களா? என்னம்மா நீ வயசான காலத்துல என்னை இப்படியா சித்திரவதை பண்ணுவ? ஒரு ஃபோன் பண்ணி நான் இங்க இருக்கேன்பா, இது நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல வேண்டாமா? என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு. இப்படியாமா ஒரு ஹார்ட் பேஷண்ட ராத்திரிலாம் தூங்க விடாம பண்ணுவீங்க? அப்பா சாரிப்பா, அடுத்தடுத்து நிறைய இன்சிடென்ட், என்னால கால் பண்ண முடியல. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிப்பா. சாரி கேட்கறது ரொம்ப ஈஸிமா. பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம ராத்திரிலாம் நான் எவ்வளவு பதட்டத்தோட இருக்கேன்னு தெரியுமா? எனக்கு எப்படிலாம் இருக்கு தெரியுமா? ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அப்பா நான் இப்போ ஒரு விஷயத்த சொன்னா உங்க கஷ்டம் எல்லாம் பறந்து போயிடும். என்னம்மா? அப்பா நாங்க தேடி வந்த சிலைகள்ல ஒரு சிலைய கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. என்னம்மா சொல்ற? இவ்வளவு சீக்கிரமாவா கண்டுபிடிச்சிட்ட? நான் ஏதோ சிலைய பத்தி க்ளூ கிடைச்சிருக்குன்னு சொல்லுவேன்னு பார்த்தேன். சிலைய கண்டுபிடிச்சிட்டியாமா? நிஜமாவாமா? ஆமாப்பா, அதுவும் வீரத்துக்கு அதிபதியான அந்த சாமுண்டி, அந்த பத்திரகாளி ருத்ரதேவியோட சிலையை கண்டுபிடிச்சிட்டப்பா. அம்மா லலிதாம்பிகை தாயே, நான் இப்ப இருக்கிற வீட்டுலதான் அந்த சிலை இருக்குப்பா. அந்த சிலைய என் கையால தொட்டு தூக்குனேன். நானே ஒரு பீடத்துல வச்சு பூஜை பண்ணேன். என்ன நீங்க எல்லாருமே அந்த சிலைய கண்டுபிடிக்கிறதுக்காகவே பிறந்தவன்னு சொல்லும் போதெல்லாம் நான் பெருசா நம்பல. ஆனா அந்த சிலைய நானே என் கையால எடுத்துட்டு வந்து பூஜை பண்ணும் போதுதான் எனக்கே என் மேல நம்பிக்கை வந்துச்சுப்பா. நான் 7 கன்னி சிலைகள்ல ஒரு கன்னி சிலைய கண்டுபிடிச்சிட்டப்பா. இந்த சாமுண்டிய கண்டுபிடிச்சிட்டப்பா. நீ அங்கிருந்து சொல்றமா, இங்க எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குதுமா, உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்குதுமா. மா அந்த சிலை எங்கம்மா இருக்கு? அப்பா அந்த சிலை வீரசிங்கபுரத்தோட நாட்டாம வீட்டுல இருக்கு. நாங்களும் அந்த வீட்டுல தான் இருக்கோம். அவங்க அந்த சிலைய பாதுகாப்பா வச்சு வருஷம் பூஜை பண்றாங்கப்பா. இன்னைக்கு அவங்க வீட்டுல இருக்கிற செல்வம் அந்தஸ்து எல்லாமே அந்த சாமுண்டியால தான் வந்துச்சுன்னு நம்புறாங்க. ஏமா நீங்க அந்த சிலைக்காக தான் வந்திருக்கீங்கிறது அவங்களுக்கு தெரியுமா? தெரியாதுப்பா. அவங்க எங்களை அவங்க கெஸ்ட் நினைச்சுதான் இந்த வீட்டுல தங்க வச்சிருக்காங்க. இனிமேதான் அவங்களுக்கு புரிய வச்சு அந்த சிலையை எடுத்துட்டு வரணும்பா. அம்மா நீ சொல்ற விஷயத்தை கேட்கும்போது ரொம்ப ஆபத்தான இடத்துல இருக்கங்கிற மாதிரி தோணுதுமா. அம்மா நீ கொஞ்சம் கவனமா இருக்கணுமா. அப்பா இந்த சிலையை தேடி வரும்போது கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த சாமுண்டியை நான் பார்த்துட்டேன். இதெல்லாம் என்னால நடக்கலப்பா, அந்த லலிதாம்பிகையால நடக்குது. இவ்ளோ தூரம் வழிகாட்டின அந்த லலிதாம்பிகை மிச்ச தூரத்தையும் பாதுகாப்பா கடக்க வைப்பா. நான் நிச்சயமா ரொம்ப சீக்கிரமே அந்த சிலையோடு தான் நம்ம ஊருக்கு வருவேன். கண்டிப்பாமா, கண்டிப்பா அந்த லலிதாம்பிகை உன்னை பாதுகாப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. மா நீ சீக்கிரம் அந்த சிலையோட வாமா. ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் ஏதாவது ஒண்ணுன்னா நீ உடனே அப்பாவை கூப்பிடு, சரியா? கண்டிப்பா சொல்றேன்பா. சரிம்மா, நான் போனை வச்சிடுறேன். சரிம்மா. அம்மா சிவா அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்பா இவ்ளோ சந்தோஷப்பட்டு நான் பார்த்ததே இல்ல.
வா போலாம். என்னடா தம்பி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? செடி நடுறியா? எப்படா வந்த? நீ இப்போ எங்க இருந்து வருவேன்னு தெரிய மாட்டேங்குதே. நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வருவேன். ஆமா, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது நாங்க சும்மா காத்து வாங்குறதுக்காக வந்தோம். காத்து தானே, வாங்குங்க வாங்குங்க, நல்லா வாங்குங்க. ஆனா பணம் கொடுத்து வாங்குங்க. அதிக பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இவங்க நடவடிக்கையே சரியில்லையே. சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். சிவா, நான் அப்பா கிட்ட பேசினத ஒருவேளை இவன் கேட்டிருப்பானோ? கேட்ட மாதிரியும் தெரியுது, கேட்காத மாதிரியும் தெரியுது. அவனை புரிஞ்சிக்கவே முடியலையா அபி? கடவுளே, இங்க இருக்கிற பெரியவங்க கிட்ட இருந்து நாங்களே தப்பிச்சுக்கிறோம். ஆனா இந்த குட்டி பையன் கிட்ட இருந்து மட்டும் எங்களை காப்பாத்து. அம்மா, லலிதாம்பிகை தாயே, என் மகளுக்கு எந்த ஆபத்து வராம நீதான் காப்பாத்தணும். இங்கதான். இந்தாங்க. அப்பா, அப்பா, அப்பா. என்னம்மா, ஏன் இப்படி வேகமா ஓடி வர? அப்பா, எனக்கு ஒரு உதவி பண்ணணும் நீங்க. வாங்கப்பா, வாங்க வாங்க. என்னம்மா, இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஏன் இப்படி பரபரப்பா எங்க கூப்பிடுற? நீங்க ஒரு நிமிஷம் என் கூட வாங்க சொல்றேன். நீங்க எனக்கு ஒன்னு எடுத்து கொடுக்கணும். அம்மா, நீ போய் உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நான் இந்த பேப்பரை படிச்சுட்டு வந்து எடுத்து தரேன். அதெல்லாம் முடியாது. நீங்க வாங்க, வாங்கப்பா. சரி சரி, வா எடுத்து தரேன். வாங்க. என்னம்மா, என்ன எடுத்து கொடுக்கணும்? அதோ அந்த பெட்டி எடுத்து கொடுங்கப்பா. அது அது எதுக்குமா இப்ப? அப்பா எடுத்து கொடுங்கப்பா. என் செல்ல அப்பால எடுத்து கொடுங்க. ஒரு நிமிஷம் இரு, எடுத்து தரேன். பாத்து பாத்து. ஐயோ, மெதுவா மெதுவா மெதுவாப்பா. பாத்து பாத்துப்பா. எடுத்து கொடுத்துட்டீங்கல, இப்போ நீங்க போலாம். போங்க 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 போங்கப்பா, போங்க. அம்மா, இப்ப என்ன செய்ய போற? எதுக்காக என்ன வெளியே தள்ளுற? நீங்க வெளிய போங்கன்னு சொல்றேன்ல, போங்கப்பா. சரி. போங்க. எங்க இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கீங்களா மாமா? உங்களை பார்க்கறதுக்காக தான் நானும் அப்பாவும் சென்னைக்கே வந்தோம். இத்தனை மாசம் ஆச்சு, பார்க்க முடியலையே மாமா. சீக்கிரமா என் கண்ணு முன்னாடி வந்து நில்லு மாமா.
பொண்டாட்டி. அந்த அக்காவை பருத்தாளி கட்டியிருக்காங்க. தோ அந்த ஆன்ட்டியை பருத்தாளி கட்டியிருக்காங்க. தோ அந்த சாமியை பாரு, அதுக்கும் தாலி கட்டியிருக்காங்க. தாலி கட்டினாதான் பொண்டாட்டி. ஓஹோ, தாலி கட்டினாதான் பொண்டாட்டியா? என் கூட வா, இப்பயே தாலி கட்டுறேன். இந்த வருஷம் நம்ம கம்பெனியில் நல்ல ப்ராஃபிட் வந்திருக்குமா? மாமா, இனிமே நான் உன் பொண்டாட்டி தான் மாமா. டேய் சிவா, சிவா, டேய் என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க? இது கழட்டி போடுமா? இதெல்லாம் நீ கழுத்துல போடக்கூடாது. நான் கழட்டி தர மாட்டேன். இது என் மாமா கட்டினது. சின்ன பிள்ளைல அதை போடக்கூடாதுமா, அதை கழட்டி கொடு. கொடுமா. ஆஹா, நான் மாட்டேன். கழட்டி தர மாட்டேன். என் மாமா கட்டினது. கழுத்துல தாலி கட்டினா அதை கழட்ட கூடாது. இத பாரு கௌரிமா, மாமா பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் உன் கழுத்துல தாலி கட்டுவான். அந்த தாலியை தான் எப்பவும் கழட்டக்கூடாது. இது சாமியோட தாலிமா, கழட்டி கொடுத்துறா செல்லம். அப்ப மாமா பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் என் கழுத்துல தாலி கட்ட வைப்பீங்களா? கண்டிப்பா தாலி கட்ட வைப்பம்மா. அப்பா நிச்சயமா? நீங்க 2 பேரும் பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் உன் மாமா தான் உன் கழுத்துல கண்டிப்பா தாலி கட்டுவான், நிச்சயமா. அத்தை, அப்ப சத்தியம் பண்ணி கொடுங்க. ஐயோ செல்லம், உனக்கும் சிவாவுக்கும் நிச்சயமா கல்யாணம் நடக்கும். ஆஹா, சத்தியம் பண்ணாதான் இதை கழட்டி கொடுப்பேன். சத்தியமா போதுமா? அப்பா, நீங்களும் சத்தியம் பண்ணி கொடுங்கப்பா. சத்தியமா. கனகா, கௌரி சிவா மேல ரொம்ப பிரிய வச்சிருக்கா. எதுவும் மாறி நடந்தா அவளால தாங்க முடியாது. அவ ஆசைப்பட்ட மாதிரியே கடவுள் எல்லாத்தையும் அவளுக்கு அமைச்சு கொடுக்கணும். அண்ணன், நீயும் நானும் எங்கன்னா போறோம்? இங்க தானே இருக்க போறோம். நம்ம பசங்களுக்கு நம்ம நிச்சயமா கல்யாணம் பண்ணி வைக்கதான் போறோம். நீ கவலையே படாத. வயசுல இந்த தாலிய என் கழுத்துல கட்டினாரு. இப்போ கல்யாண வயசுல நான் என் மாமாவுக்காக பெரும் கழுத்தா காத்துட்டு இருக்கேன். அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் எங்க இருந்தாலும் என்னை தேடி வரணும். நானும் எங்க அப்பாவும் அவருக்காக தான் இந்த ஊர்ல காத்துட்டு இருக்கோம். அவர் வந்து என் கழுத்துல தாலி கட்டணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு வாழ்க்கை. இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை.
என் மாமாவை சீக்கிரமா வர வைக்கணும்.